எங்கள் வீட்டு எங்கள் வீட்டு பப்பாளி பாருங்கள், இது தானாக முளைச்சது தான், நாங்கள் ஒன்றும் வைக்கலை. ஆக்சுவலாக கீழே வரைக்கும் முளைக்கும். இந்த பாருங்கள், இங்கே வரைக்கும் காய் வந்து இருந்தது. நல்லா நிறைய காய். அது அப்படியே மரத்துலேயே விட்டு அப்படியே பழுக்க விட்டுட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கும், நல்லா ஸ்வீட்டாகவும் இருந்தது. இதில் ஆக்சுவலாக நாங்கள் வச்சது எதுவுமே வந்து செம்பருத்தி மரம் வச்சோம். மற்றபடி இந்த மாமரமாக இருக்கட்டும், என்னது சீத்தாப்பழம், இந்த செடியெல்லாம் வந்து தானாக வந்தது தான். அப்படி மரத்துலேயே விட்டு பழுக்க விட்டுருவோம். அதுக்கப்புறமா இது எங்களுக்கு கீழே இருக்கிறதால பிடுங்கி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், ரம்ப செடின்னு சொல்கிறது. இதுவும் ஒரு செடி தான் வச்சோம், வந்து இது கொண்டாந்து வச்சது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அப்படியே படர்ந்து போயிட்டுருக்குது. அங்கே மரம் வந்ததால் கொஞ்சம் நின்றுச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா லெமன் செடி ஒன்று, அது வந்ததால் இது கொஞ்சம் நின்றுச்சு. ஆனால் இது அப்படியே படர்ந்து போயிட்டுருக்கு. இது இங்கே வந்து பிரிஞ்சி இலைன்னு நமக்கு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதோட பேர் வந்து ரம்ப செடி தான், வந்து ரம்ப லீவ்ஸ். கருவேப்பிலை மாதிரியே நம்ம இதையும் யூஸ் பண்ணுறது, கருவேப்பிலைக்கு தாளிக்கிறதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே தான், அதே மாதிரி இதை கருவேப்பிலை இப்போதெல்லாம் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். இது இப்போ நான் வந்து பிடுங்கி எடுத்துகிட்டு வந்து கழுவி வச்சுருக்கிறேன். இது இன்னும் இந்த பாருங்கள், இது அப்படியே நான் வந்து மரத்துலேயே அப்படியே பழுக்க விட்டுட்டு நான் எடுத்துகிட்டு வந்தது தான். எதுவுமே வந்து நான் பிடுங்கி வந்து வச்சு பழுக்க வைக்கலை. அது அணில் ஓட்ட போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இது நம்ம மரத்துலேயே விட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக விடும்போது அதோட டேஸ்ட்டே வந்து தனி தான், நல்லா ஸ்வீட்டாக இருக்குது.